பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இந்த வீடியோ நம்ம வீட்ல இருந்தே ரொம்ப குறைவான செலவுல பார்லர்ல செய்யக்கூடிய ஃபேஷியலுக்கு இணையான ஃபேஷியல் ஒண்ணு எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பிரைட் க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு நீங்க பார்லர்ல போய் தான் ஃபேஷியல் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் இந்த வீடியோல சொல்ற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே பார்லர்ல கெமிக்கல் கிரீம் வச்சு செய்யக்கூடிய ஃபேஷியலுக்கு இணையான அளவு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் வச்சு. வாங்க அது என்ன ஸ்டெப்ங்கறத தெளிவா பாத்திரலாம். ஃபேஷியல் பண்றதுக்கு முதல் ஸ்டெப் வந்து கிளென்சிங். இதுக்கு ஒரு அரை கப் குளிர்ந்த தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குளிர்ந்த தண்ணீர்ல 1 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு காட்டன் பால் எடுத்து இதுல டிப் பண்ணி எடுத்து அந்த காட்டன் பாலை வச்சு உங்க ஃபேஸ் ஃபுல்லா க்ளீன் பண்ணுங்க. இது அப்படியே 3-4 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இப்படி பண்றதால உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய தூசி எல்லாமே க்ளீன் ஆயிரும். ரெண்டாவது ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஓட்ஸ் பவுடர், தயிர், தேன், இந்த 3 தான். 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டு 1 நிமிஷம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வைங்க. கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது கூட நல்ல கட்டியான தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைகள்ல வாங்கக்கூடிய கட்டியான தயிர்னா ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல கிரீமா இருக்கும் இல்லையா? சோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிரலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உங்களுடைய ஃபேஸை கொஞ்சம் வெதுவெதுப்பான ஒரு காட்டன் டவலால தொடச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பிங்க்கு தேவையான இந்த பொருளை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. உங்களுடைய கை விரல்களுடைய நுனியால நல்ல மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்க வெதுவெதுப்பான தண்ணீரால ஃபேஸை கழுவிடலாம். அதுக்கப்புறமா மூணாவதா நம்ம ஒரு ஃபேஷியல் கிரீம் ஒன்று அப்ளை பண்ண போறோம். அலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேன் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா கிளிசரின் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிரலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிரலாம். இப்படி நீங்க பண்றதால உங்க ஃபேஸ் ரொம்ப சாகிங்கா இருந்துச்சுன்னா அது சரியாகும், நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். கூடவே டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிமூவ் ஆகும். அங்கங்க கரும்புள்ளிகள்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். முக்கியமா உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். கடைசியா 4வது ஒரு முக்கியமான ஃபேஷியல் பேக் ஒன்று போட போறோம். இந்த பேக் நீங்க செய்யறதால உங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபேஸ் வந்து நல்லா ஹெல்தியாவும் இருக்கும். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது நல்லா ஆரோக்கியமானதா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சில ஃபேஸை பார்க்கிறதுக்கு ரொம்ப டல்லா இருப்பாங்க, ஏஜ் ஆன மாதிரி இருப்பாங்க, ரொம்ப டயர்டான மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா ஹெல்தியா இருக்கும். இதுக்கு முக்கியமான 3 பழங்கள் தேவை. அது என்னன்னா ஆப்பிள், பப்பாளி பழம், வாழைப்பழம், இந்த 3 தான். இந்த 3லயும் ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் தேனையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பசும்பாலையும் ஊத்திக்கோங்க. இது நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மிக்ஸில போட்டு கூட மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மையா அரைச்சிட்டு இது நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். சோ கடைசியா பண்ணக்கூடிய இந்த கிரீம் வந்து ரொம்ப முக்கியமானது. சோ கண்டிப்பா பண்ணுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்க 2 வாரத்துக்கு ஒரு மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ் எப்போதுமே க்ளோயிங்கா இருக்கும். அதுவும் பார்லர்ல போய் செய்யக்கூடிய ஃபேஷியலுக்கு இணையா இருக்கும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒன்றுதான். ஆயில் ஸ்கின்னா இருந்தாலும் கூட, ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.